உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி திட்டமிடல் ஆலோசகர் சுரேஷ்குமார். என் அன்பு நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வியாழந்தோறும் சீரடி சாய்பாபா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சாய் சச்சரித்ரா என்கின்ற நூலின் வழியாக ஒவ்வொரு அத்தியாயங்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வியாழன் அத்தியாயம் 42 காண்போம். வாருங்கள் என் ஆன்மீக உள்ளங்களே. ஓம் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. சத்குரு சாயி நமோ நமக. ஓம் ஸ்ரீ சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம். இதோ அத்தியாயத்தின் முன்னுரைக்கு திரும்புவோம். இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன. முக்திக்கு வழிவகுக்கின்றன. நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமே, ஆனால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடுகின்றன. மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர்கள் தங்கள் மனங்களை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயின் இக்கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஹேமட் பந்த் டாக்டர் பண்டித்தின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார். ஆனால் இது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டு விட்டதால் அதை இவ்விடத்தில் நாங்கள் நீக்கிவிட்டு அத்தியாயத்தின் அடுத்த கதைக்கு செல்கிறோம். ஓம் சாய்ராம். வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள். அவர்கள் இப்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28 லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு உட்கொள்வதை முழுமையாக நிறுத்தி கொண்டார். அதன் காரணத்தினால் நாளுக்கு நாள் அவர் பலவீனமானார். 17வது நாளன்று, அதாவது 1918 அக்டோபர் 15 மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். நவம்பர் 5 இடப்பட்ட தாதா சாகப் காபர்டே புரொஃபஸர் நரஹேயின் கடிதத்தில் ஸ்ரீ சாய் லீலா பத்திரிகையின் 1வது ஆண்டு பக்கம் 78 இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1917 பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றிய விளக்கம் பின்வருமாறு. விஜயதசமி அன்று, தசராவின் போது மாலையில்
மக்கள் சிலங்கனியிலிருந்து, சிலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், சிலங்கனியிலிருந்து திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபமடைந்து தமது தலை அணியையும் கஃபினி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கலற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எறிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்தார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்வழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லீமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்கக் கூவினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாக்கூஜி சிந்தே சற்றே தைரியத்துடன் அவர் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம்? இன்றைக்கு சிலங்கன், அதாவது தசரா விடுமுறை என்றார். பாபா தனது சட்காவை தரையில் அடித்து, அதற்கு இது என்னுடைய சிலங்கன் என்றார். பாபா இரவு 11 மணி வரை அந்த கோபத்துடனே இருந்தார். சாந்தமடையவே இல்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயம் அடைந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பவும் வந்தார். வழக்கம்போல் அவர் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றுமொரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார். அதை பற்றிய கதையையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஓம் சாய்ராம். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாடீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது. அவர் பெரிதும் துன்பப்பட்டார். அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தனது வாழ்நாளிலேயே வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கருகில் நின்றார். பாட்டீல் அவரது பாதங்களை பிடித்துக்கொண்டு, பாபா, வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன். நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள நம் பாபாவோ, நண்பா, கவலைப்படாதே. உனது மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நீ விரைவில் குணமடைந்து நலம் பெறுவாய். ஆனால் தாத்யா பாடீலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் 1840 வருடம், அதாவது 1918 விஜயதசமி என்று மரணமடைவான். யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே. அவனுக்கும் கூட இதை சொல்லாதே. ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவிற்கு பீதியடைந்து விடுவான் என்றார். ராமச்சந்திர தாதா பாபா சொன்னது போல் விரைவாக நலமடைந்தார்.
ஆனால் தாத்யாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனென்றால் பாபாவின் மொழிகள் எப்போதும் உண்மையானவை, மாற்ற இயலாதவை என்பதாலும் 2 ஆண்டுகளில் தாத்யா நிச்சயம் மரணமடைந்து விடுவார் என்பதை குறித்து ராமச்சந்திர தாதர் மனக்கலக்கமுற்றார். ஒரு தையல்காரர் என்பவரை தவிர வேறொருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் இரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர தாதர். பாலா சிம்பி, ராமச்சந்திர தாதா என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்யாவின் உயிரை பற்றி பயந்து கொண்டும் நடுங்கிக் கொண்டும் என்னவாகுமோ ஏதாகுமோ என்று தவிப்பில் இருந்தனர். ராமச்சந்திர தாதா படுக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக நகர்ந்து சென்றது. சக வருடம் 1918 அந்த பாபா குறிப்பிட்ட தேதியும் மாதமும் வரத் தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்யா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு கூட வர முடியவில்லை. அதே நேரத்தில் பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது. பாபாவிடம் தாத்யாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. பாபாவுக்கு அவரது பாதுகாவலரான ஹரியின் பேரில் முழு நம்பிக்கை இருந்தது. தாத்யாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசையக்கூட முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை நினைவூட்டி கொண்டார். பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்து கொண்டே சென்றது. இதற்கு முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திர தாதாவும் தையல்காரர் பாலா சிம்பியும் தாத்யாவை பற்றி பயங்கரமான அளவு பீதியடைந்தனர். பாபா முன்னுரைத்தபடியே தாத்யாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்து கொட்டியது. விஜயதசமியும் மலர்ந்தது. தாத்யாவின் நாடித்துடிப்பு மிக மெதுவாக அடித்து கொள்வதை கண்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் தாத்யா நம்மை விட்டு பிரிந்து செல்வார் என்று அவர்கள் இருவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்யா பிழைத்து கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக நம் சர்வவியாபி சாய்நாத் மகராஜ் பாபா மரணமடைந்தார். ஓம் சாய்ராம். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக எல்லோருக்கும் தோன்றியது. பாபாவே தாத்யாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் நம்பினர். அவர் எங்கனம் அப்படி செய்தார்? அது அவரது வழிகள் அறிவுக்கு அப்பால் பட்டவையாகையால் அது அவருக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்யாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்பதே உண்மை. அடுத்த நாள் காலை அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றி, மசூதி இடிந்து விழுந்து விட்டது. சீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்துகிறார்கள். எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன். நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். தயவு செய்து அங்கு உடனே சென்று புஷ்பங்களால் என்னை போர்த்து என்றார். தாஸ்கனு இவ்விஷயத்தை சீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாகவும் அறிந்தார். எனவே அவர் சீரடிக்கு தமது சீடர்களுடன் வந்து
பஜனையும் கீர்த்தனைகளும் செய்யத் தொடங்கினார். இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார். ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார். ஓம் சாய்ராம். எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள் உணர்வுடன் இருந்தார். கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியும் இன்றி அவர் நிமிர்ந்து அமர்ந்து நன்றாக காட்சியளித்தார். பாபாவிற்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் எண்ணத் தொடங்கினர். தாம் விரைவில் காலமாகப் போவதை அவர் முன்பே அறிவார். எனவே லக்ஷ்மிபாயி சிந்தேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இந்த லக்ஷ்மிபாயி சிந்தே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி. இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள். மகால்ஷாபதி, தாத்யா, லக்ஷ்மிபாயி இவர்களைத் தவிர வேறொருவரும் இரவில் மசூதிக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாள் மாலை பாபா தாத்யாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும்போது லக்ஷ்மிபாயி வந்து பாபாவை வணங்கினாள். பாபா அவளிடம், ஓ லக்ஷ்மி, நான் மிகவும் பசியாயிருக்கிறேன். அதற்கு அவள், பாபா, சிறிது நேரம் பொறுங்கள், நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே சென்றாள். ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள். அவற்றை பாபாவின் முன் வைத்தாள். அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார். அதற்கு லக்ஷ்மி, பாபா, இது என்ன? உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன். நீங்களோ அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த நாயுடன் தூக்கி எறிகிறீர்களே, வீணாக எதற்கு எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள். அதற்கு பாபா கூறுகிறார், ஒன்றுமில்லாததற்கு ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பதற்கு போன்ற நிகர்ப்பதாகும். நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும், சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும், அவைகள் யாவற்றுமுடைய பசியும் ஒன்றே ஆகும். பசியாயிருப்போர்க்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார். இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான். ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து நிலைநாட்டினார். தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார். இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மிபாயி அவருக்கு தினம்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள். பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதியை அவர் ராதா கிருஷ்ணமாயிக்கு லக்ஷ்மிபாயிடமே கொடுத்தனுப்புவார். அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை உவப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள். இந்த ரொட்டி கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது. அது எங்கனம் சாயிபாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. அவர் சர்வ வியாபி,
பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர். பாபா லக்ஷ்மியின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும்? உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 21ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட 9 வகை பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது. அல்லது சிலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சணையாக இருக்கலாம். லக்ஷ்மிபாயி ஒரு வசதியான பெண்மணி. எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய 9 வித குணங்களை சொல்லியிருக்கலாம். பாகவதத்தில் 11வது காண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது 2வது செய்யுளில் முறையே முதல் 5 குணங்களும் பின் 4 குணங்களும் கூறப்பட்டு உள்ளன. பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் அளித்தார். 9 மாத்திரம் அல்ல, பலமுறை லக்ஷ்மிபாயின் கைகளில் 9 ரூபாய் சென்றிருக்கிறது. ஆனால் பாபாவின் இந்த 9ஐ எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார். தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் அவர் நீங்கச் சொல்லி ஆணையிட்டார். காகா சாஹப் தீக்ஷித்தும் பாபு சாஹப் புட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர். ஆனால் பாபா அவர்களை வாடாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறிவிட்டார். பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்கள் நீங்க முடியவில்லை. எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனதுடன் வாதாவிற்கு சென்றனர். பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். அதனால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை. அவர்கள் உணவுக்காக அமர்ந்தனர். ஆனால் அவர்களின் மனம் அங்கே பாபாவை சுற்றியே இருந்தது. அது பாபாவுடன் எப்போதும் சங்கல்பிட்டு இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா தன் பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது. தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பாயாஜி கோதேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள். அவர் தரையில் விழவில்லை. தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளாலே தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை உதறி எறிந்தார். ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள். ஓம் சாய்ராம். பாபாவின் பூத உடல் இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவருடைய ஆத்மா எப்போதும் நம் மனதில் குடிகொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தன்னுடைய பக்தன் எந்த மூலையில் இருந்தும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் தன்னை ஒரு நொடிப்பொழுது நினைத்தால் கூட அடுத்த மறுகணமே அவனுக்கு தேவையான அனைத்து சாதக சூழ்நிலைகளையும் நொடிப்பொழுதில் பாபா மாற்றியமைப்பார் என்பதே உண்மை. நம்முடன் உயிர்ப்போடு என்றும் உணர்வுடன் கலந்து ஆத்மாவாக இருக்கிறார் என்பதே உண்மை. இந்த அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மீக உள்ளங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாள் பொழுதும்
பாபாவின் நாமத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம், சாய்ராம் மகராஜ் கே ஜெய். உங்களுடைய நிழல் போல எப்போதும் பாபா உங்கள் அருகிலேயே இருப்பார். இந்த அத்தியாயத்தை இப்போது நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு அத்தியாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.